நீதிபதி திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு வேறு நீதிமன்றத்துக்கு மாறுதல் உத்தரவு வந்த பிறகு அவர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு சென்று சந்தித்திருக்கிறார். கூட அழைச்சிட்டு போனது யாருன்னா இந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன். இது ஏன் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு முதலமைச்சர் போய் வீட்டில் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் முதலமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை வந்து பார்க்கலாம், தலைமை நீதிபதி முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் வந்து பார்க்கலாம். இதுதான் மரபு. கடந்த காலங்களில் இங்கிருந்து தலைமை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வில் செல்லும் சமயத்தில் சட்டத்துறை அமைச்சர்கள் நீதிபதி வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவிப்பது ஒரு மரபு. இது அஃபிஷியலாக போயிடும். முதல்வரின் வீட்டுக்கு போய் பார்க்கறதுன்றது மரபை மீறிய ஒரு செயலாக வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் போயிட்டீங்க, சிஎம் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? இது இந்த ரவீந்திரன் தான் இந்த வேலை பார்த்தது. ஸோ அந்த ஏன் வந்து நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது, அவங்க போய் இந்த பார்ட்டிஸில் கலந்துக்கக்கூடாது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட பொது நிகழ்ச்சின்றதே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு நீதித்துறையின் மீது அவரு கூட இருக்காருப்பா அப்போ அவருக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பிறப்பிப்பாருன்ற சந்தேகம் கூட மக்களுக்கு வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் நீதிபதிகள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸிட் கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போகிற வழியில் தெரியக்கூடாது, கூட நீங்கள் யாரும் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோதான். உங்களோட உலகமே தனி. இப்படி அது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வைத்திருக்கிறார்கள். போய் ஒரு ரவீந்திரன் தான் கூட்டிக்கிட்டு சிஎம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா இது என்ன மாதிரியான நடைமுறை என்று தெரியவில்லை. தமிழக வரலாற்றிலே இது நடந்தது கிடையாது.